சிவராஜ் சிவா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமியும் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு, அதாவது அன்னாபிஷேகம் நம்ம சொல்லுவோங்க. ஸோ எல்லா சிவாலயங்களையும் வெகு சிறப்பாக மாலை இந்த விழா நம்ம அனுஷ்டிக்கிறோம். ஸோ அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னம் பார்க்கக்கூடிய இடம், அன்னம் இருக்கக்கூடிய இடம் ஒருத்தருக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சாதம் சொல்லுவோம், சாப்பாடுன்னு சொல்லுவோம், சோறுன்னு சொல்லுவோம். அன்னலக்ஷ்மி அன்னத்தை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அதற்கான கஷ்டங்கள் படுவாங்க. யார் ஒருத்தர் அன்னத்தை அனாவசியமாக குப்பையில் கொட்டுறாங்களோ அவங்க அதுக்காக அது கிடைக்காம கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது நான் சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் அதுங்க. ஸோ இந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவனுடைய மேனி முழுவதும், அதாவது லிங்கத்துடைய லிங்கம் ஃபுல்லாகவும் அன்னத்தாலேயே அபிஷேகம் செஞ்சுருப்பாங்க. அன்னத்தை அப்படியே சாப்பிட்டு இருப்பாங்க. சிவனுடைய மேனி முழுவதும், அண்ணாமலையார் மேனி முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்க, அண்ணாமலையார் சிவன் வெவ்வேறு வடிவத்தில் நம்ம சுவாமியை வேண்டோம் இல்லைங்களா, சிவன் அவருடைய மேனி முழுவதும், அந்த லிங்கத்தினுடைய மேனி முழுவதும் இந்த அன்னத்தை அப்படியே படர்ந்து வச்சுருப்பாங்க. அது மேலே பழங்கள் அல்லது காய்கறிகள் மற்றும் பூக்களால் கொண்டு அலங்கரிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தா நம்மளுக்கு சாப்பாடுக்கு, அதாவது உணவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அக்ஷய பாத்திரமாக எடுக்க வரக்கூடிய ஒன்று தான் அக்ஷய பாத்திரம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் உணவுக்கான எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் சொல்லலாங்க. சரிங்களா? இது நான் சொல்லலை, திருப்பி நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, நம்மளோட மூதாதையர்கள், ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க வாழ்ந்துட்டு போன நெறிகளில் நம்ம கடைப்பிடிக்கிறோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் இந்த அரிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுதுங்க. நம்மளால் தஞ்சாவூர் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் ஏரியாவில், உங்களோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு சென்று முடிந்தால் வில்வம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா பிடி பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னமும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சரிசியாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைங்க என்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா, நார்மலாக நீங்கள் சாதத்தை வடிப்பீங்க இல்லையா, அந்த அரிசியை ஒரு கைப்பிடியோ இல்லை முடிந்தால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதாவது காலையில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக சாயந்தரம் அந்த சாதத்தை அந்த அன்னத்தை அவங்க சிவனாருக்கு அவங்க சாத்திடுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு அரிய வாய்ப்பை உங்களோட லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாலே அவ்வளோ புண்ணியம், கோடான கோடி புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மளோட இல்லத்தில் எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் அல்ல அக்ஷய பாத்திரமாக நம்மளோட இல்லத்தில் உணவு பஞ்சமே இல்லாமல், உணவுக்கான வறுமையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முடிந்தால் வில்வம் வாங்கி கொடுங்க. வில்வம் அப்படிங்கிறது சிவனாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மலர். ஸோ வில்வத்தை வாங்கி கொடுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் அன்னத்தையும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் புரிவார். நம்ம வம்சம் நல்லபடியாக தலைக்கும் அப்படிங்கிறதும் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயந்தான். முடிந்தால் நெய் தீபம் ஏற்றி சுவாமிக்கு விளக்கு தீபாராதனை காமிங்க. விளக்காலேயே நம்ம 3 முறை நம்ம அவருடைய திருப்பாதங்களில் நம்ம காமிச்சோம் அப்படின்னாலும், ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய குறைகள் எல்லாம் நீங்கணும். ஸோ
இது வந்து நம்ம ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வந்து சொல்லக்கூடிய ஹையஸ்ட்டு மெத்தட் வந்து நம்பிக்கை. நம்பிக்கை அதான எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்களும் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை வந்து சென்று சேரணும். ஸோ அப்போ தான் எங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து மென்மேலும் இந்த மாதிரி நல்ல தகவலில் போடணுங்கிறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக், comment and subscribe my YouTube channel Shivraj Shiva. Do follow me for more videos. Thank you. Have a nice day.